சினிமா மோகத்தால் சீரழியும் இளைய சமுதாயத்தினர் தங்களது மனம் கவர்ந்த ஹீரோக்களின் பட ரிலீஸின் போது செய்யும் அட்டகாசத்தால் பொதுமக்கள் முகம் சுழித்துச் செல்கின்றனர். சினிமா ஒரு 3 எழுத்து மந்திரச் சொல். இதற்கு இருக்கும் காந்த சக்தியும் திரையில் தோன்றுபவர்களுக்கு மக்களிடத்தில் இருக்கும் வரவேற்பும் ஒரு மாயாஜாலம்தான். ஆனால் இது இன்று ஒரு போதையாக மாறி இளைஞர்களை திசை திருப்பியுள்ளது. தங்களின் மனம் கவர்ந்த ஹீரோக்களின் படங்கள் வெளியாகும் போதெல்லாம் பாலாபிஷேகத்தில் துவங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தி பொதுமக்களை எரிச்சல் பட வைப்பது வாடிக்கையாகிவிட்டது. சென்னையில் வெள்ளியன்று ஒரே நேரத்தில் விஜய் நடித்த ஜில்லா, அஜித் நடித்த வீரம் ஆகிய 2 படங்களும் திரையிடப்பட்டன. திரையிடப்பட்ட திரையரங்குகளில் எல்லாம் ரசிகர்களின் அமர்க்களம் அரங்கு நிறைந்தது. அசோக் நகரில் உள்ள ஒரு தியேட்டருக்கு யானை மேல் படப்பெட்டியை எடுத்து வந்த ரசிகர்கள் கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம், பற்றாக்குறைக்கு பீரபிஷேகம் நடத்தி கொண்டாடினர். காதை பிளக்கும் பட்டாசுகள், திருஷ்டிக்கு பூசணிக்காய், தேங்காய் உடைப்பு என்று ரணகளப்படுத்தி விட்டனர். ஒரே நேரத்தில் 2 கதாநாயகர்களின் படங்கள் வெளியானால் இருதரப்பு ரசிகர்கள் மத்தியில் அடிதடி ரகளையும் நிச்சயம் என்றாகி போனது. திருச்சியில் வீரம் படம் திரையிடப்பட்ட அரங்கின் கண்ணாடிகள் உடைத்து நொறுக்கப்பட்டது. கூட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியதோடு சிலரை கைது செய்து அப்புறப்படுத்தினர். ஆனால் ஒரு ரசிகரோ இத்தனை தூரம் மெனக்கெட்டு வந்தும் தனது ஹீரோவின் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்ய முடியாமல் போனதே என்று ஏங்கினார். விஜய் படமும் அஜித் படமும் ரிலீஸ் ஆகுது. ஆனா ரசிகர்கள் ஆகிய நாங்க 2 பேருமே ஒத்து போய் 2 சமாதானம் பண்ணி தான் நாங்க எல்லாரும் எங்கள் தியேட்டருக்குள்ள எங்களுக்குள்ள நல்ல அமைதியா நடந்திருக்கோம். ரசிகர்கள் அவங்க தலைவருக்கு விஜய்க்கு பால் பாக்கெட்டு, தேங்காய் அதெல்லாம் எடுத்து வச்சு ஆர்த்தி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தியேட்டருக்குள்ள தான் பண்றோம். எங்களோட தலைவருக்கு நாங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம பண்ணிருக்கோம். ஆனா இதை போலீஸ் தடுத்துட்டு இருக்காங்க. தங்கள் பகுதிகளில் நடக்கும் சமூக அவலங்களுக்கு எதிராக போராட துணியாத இந்த இளைஞர்கள் தங்களின் ஹீரோக்களின் படத்துக்காக வீராவேசத்துடன் சண்டை போட்டுக் கொள்வது பொதுமக்களை எரிச்சல் அடைய வைக்கிறது. சினிமா ஹீரோக்களுக்கு வெறி பிடித்த ரசிகர்களாக இருப்பவர்கள் இளைஞர்கள்தான். டீனேஜ் வயதில் துவங்கி 25 வயது வரையிலான இளம்பட்டங்கள் முதல் நாள் முதல் ஷோ என்று படையெடுக்க அவர்களின் பெற்றோர் துவங்கி சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் வரையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படாதா என்று வருந்துகின்றனர். பண்டிகை நாட்கள்ல நிறைய புது படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த புது படங்கள் எங்கெங்க ரிலீஸ் ஆகுதோ அந்த தியேட்டர்கள் முன்னாடி நிறைய கட் அவுட்டுகள் வைக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் பண்றது ஒரு சமுதாய சீர்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னன்னா, பாலாபிஷேகம் பண்றது, அந்த கட் அவுட்டை வைக்கிறது, அந்த டிக்கெட்டை கிழிச்சு ரோட்ல கொட்டுறது, பூவை வாங்கி அதை இறக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயங்கள். இவங்க பண்றது கூத்து என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியல. இது போதை சாப்பிட்றவங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை. அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பத்தை புறக்கணிப்பதோடு வேலைக்கு போகும் எண்ணத்தையும் கைவிட்டு சினிமா பின்னால் செல்லும் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பெற்றோரை பதற வைப்பதாக உள்ளது. தினக்கூலி வாங்குறவங்க எல்லாருமே இதுல பாதிக்கப்படுறாங்க. என்னன்னா அவங்களுக்கு அந்த கலாச்சாரம் இது ஒழுக்கம் கெட்டு போகுது. சுத்தமா கெட்டு போறப்ப அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு 22-23 வயசு வரைக்கும் இருக்க இளைஞர்கள் ரொம்ப மோசம். தேவையில்லாம பூ மாலையை தூக்கி பொதுமக்கள் மேல போடுறது, இது மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. நடந்து போறவாளுக்கு பயங்கர இரிட்டேட் ஆகும். ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அவளுக்கு வழி விட மாட்டா. நடந்து போறவா தலையில எல்லாம் பால் கொட்டும். நம்மளுக்கே நம்ம காரியம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அந்த மாதிரி பண்றது பார்த்தா. பாலபிஷேகம் செய்வதை பார்த்து மனம் கொதிக்கின்றனர் பெண்கள். ஏழை குழந்தைகள் பாலின்றி தவிக்கும் போது வெறும் கட் அவுட்டுக்கு பாலால் அபிஷேகமா என்று பெண்கள் மனம் வெதுங்குகின்றனர். எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள்லாம் பாலுக்கு இல்லாம கஷ்டப்படுறது. அந்த குழந்தைகளுக்கோ அனாதை ஆசிரமத்துக்கோ கொண்டு கொடுத்தா கூட அவ சாப்பிடுவா. அந்த நடிகர் பேரை சொல்லி அவளுக்கு கொடுக்கலாமே. அதை விட்டுட்டு தேவையில்லாம கட் அவுட்ல கொட்டி தரையில போறது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இத அங்க சம்பந்தப்பட்ட காவல்துறையும் அதை தடுக்க முடியல. காரணம் என்னன்னா, நிறைய கூட்டங்கள். இந்த பசங்க எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு தான் இந்த காரியத்தை செய்யறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா அடுத்தவங்கள பிரைவசி ரொம்ப பாதிக்குது, மனநலம் ரொம்ப பாதிக்குது. திரைப்படங்களுக்காக இது மாதிரி இவ்வளோ கொண்டாட்டங்கள் பண்றது சரியானதல்ல. அவன் வாழ்க்கையில அவனே தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டா மாதிரி
தங்களின் ஹீரோக்களுக்காக ஒரு விழாவையே எடுக்கும் இந்த ரசிகர்கள் தங்கள் குடும்ப நலனுக்கும், தெருவின் பிரச்சனைகளுக்கும், ஊரின் சுபிட்சத்துக்கும், நாட்டின் பொது வாழ்வுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களின் எதிர்வாழ்க்கை குறித்தும் சற்று சிந்தித்தால் தேவலை.